டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனி நாட்டில் எரிபொருளில் இயங்கும் வாகனங்கள் தொடர்பாக தற்பொழுது பரிசீலனை நடத்தப்படுகின்றது. ஜெர்மன் நாடானது வாகன உற்பத்தியில் ஐரோப்பாவில் முன்னணி நாடாகும். இதே வேளையில் எரிபொருட்களில் ஓடுகின்ற வாகனங்களுடைய தயாரிப்பை தடை செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியமானது ஆலோசித்து வருகின்ற நிலையில் ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியமானது எரிபொருட்களில் இயங்குகின்ற வாகன தயாரிப்பை தடை செய்தல் வேண்டும் என்ற கருத்துக்கு எதிரான கருத்தை ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதாவது இவ்வாறு எரிபொருட்களில் இயங்குகின்ற வாகன தயாரிப்பை தடை செய்தால் ஜெர்மனியில் பல பொருளாதார திண்டாட்டங்கள் ஏற்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வாறான கருத்தை பிரதிபலித்து வருகின்றது. இது இவ்வாறு இருக்க ஐரோப்பிய ஒன்றியமானது 2035 ஆண்டுக்கு பிற்பாடு எரிபொருட்களில் ஓடுகின்ற வாகனங்களை புதிதாக பதிவு செய்வதை தடை செய்வதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற வகையில் புதிய சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் ஏற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மற்ற கருத்தில் எரிபொருட்களில் ஓடுகின்ற வாகனங்கள் தமது கரியமில வாயு வெளியேற்றத்தை 90% கட்டுப்படுத்தினால் இவ்வாறான வாகனங்கள் தொடர்ந்து தயாரிக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கம் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற குறிப்பாக பயன் மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற CSU என்ற கட்சியானது இதற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி பயன் மாநிலத்தில் பெண் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். ஜெர்மனியின் பயன் மாநிலத்தில் உள்ள இங்கோல்ஸ்டட் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் 49 வயதுடைய ஒரு நபரானவர் 45 வயதுடைய தனது பிரிந்து வாழுகின்ற மனைவியை நடுவீதியில் கத்தியால் குத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த நபரானவர் தனது மனைவியை கத்தியால் குத்த முயற்சி செய்த பொழுது இவரது 2 மகன்மார் தாயாரானவர் கத்தி குத்து தாக்குதலிருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பொழுதும் இது சாத்தியமாக முடியவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. தற்பொழுது இந்த கத்திக்குத்து சம்பவத்தை நடத்தியதாக கருதப்படுகின்ற 49 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதே வேளையில் 45 வயதுடைய இந்த கத்திக்குத்துக்கு இலக்காகிய பெண்ணானவர் உயிராபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா 2026 உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாளிகை தான் கண்ணே. ஜனவரி 1 ஜெர்மனி ஓபர்ஹவுசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை தர யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள். ஜெர்மனி நாட்டில் அகதிகள் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் வகுக்கப்படுகின்றது. ஜெர்மன் நாட்டில் அகதிகள் கட்டாயமான முறையில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை நீடர்சாக்சன் மாநிலத்தில் உள்ள சால்ஸ்கிட்டன் சொல்லப்படுகின்ற நகர அமைப்பானது நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கிழக்கு ஜெர்மனியின் பல நகரங்கள் குறிப்பாக சால போன்ற நகரங்கள் அகதிகள் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வந்துள்ள நிலையில் படிப்படியாக மற்ற நகரங்களும் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகள் கட்டாய வேலையை செய்ய வேண்டும் என்று ஒரு
நிபந்தனையை போட முயற்சி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை பாவிப்பது தடை செய்யப்பட இருக்கிறது. ஆஸ்திரேலியாவானது 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளமான டிக்டாக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றியமானது இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உள்ளவர்களும் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஆலோசித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியிலும் இவ்வாறு சமூக வலைத்தளங்களை 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் பாவிப்பதை அல்லது பாவனைக்கு உட்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்று பல குரல்கள் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. இதே வேளையில் ஜெர்மனியின் ஆசிரியர் சங்கமானது இவ்வாறு சமூக வலைத்தளங்களை 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கு எதிரான கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சமூக வலைத்தளங்களை மாணவர்கள் பயன்படுத்துவதன் மூலம் மறுபக்கத்தில் பிரயோசமான விஷயங்கள் நடைபெற்று வருவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது இவ்வாறாக இருந்தாலும் ஐரோப்பிய பாராளுமன்றமானது இவ்விடயத்தில் எவ்வையான சட்டத்தை நிறைவேற்றுகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்த்தே மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இது சம்பந்தமான பல நடைமுறைகளை கையாளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இனி உலகச் செய்திகள். அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படுகின்ற NSS என்ற அமைப்பானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவானது ஐரோப்பிய ஒன்றியமானது இந்த நடவடிக்கைகளின் மூலம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான முறையில் இயங்குவதாகவும் வலதுசாரிகளுக்கு இந்த நாட்டில் தமது கருத்தை வெளிப்படுத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடை விதித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த நாடுகளில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்தை சிதைக்கும் நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வலதுசார தீவிரவாத அமைப்புகள் மற்றும் வலதுசார தீவிரவாத கொள்கைகளை கொண்ட ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க அமெரிக்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை அமெரிக்க அரசாங்கமானது வெகு விரைவில் கோர் 5 என்ற அமைப்பை உருவாக்கி குறிப்பாக அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்க உள்ளதாகவும் இதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றியத்தை இந்த அமைப்பில் சேர்ப்பதற்கு அமெரிக்காவானது விரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரியாவுடைய பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பாடசாலையில் கல்வி கற்கின்ற 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் பாடசாலைகளில் முக்காடு அணிந்து பாடசாலைக்கு வரக்கூடாது என்று சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்போதைய ஆளும் கட்சியினர் மற்றும் எதிர்க்கட்சியான FPO போன்ற கட்சிகளும் இந்த புதிய சட்டத்திற்கு ஆதரவை நல்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் இந்த சட்டத்துக்கு எதிரான முறையில் இயங்கினால் அதிக தண்டனையாக அந்த பிள்ளைகளுடைய தாய் தந்தையர்கள் 800 யூரோக்கள் வரை தண்டனை பணங்களை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என்றும் இந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த உத்தேச சட்டத்துக்கு எதிராக அந்த நாட்டில் உள்ள பசுமை கட்சியானது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட்.